அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் உண்மை சொல்ல வந்தனன் வள்ளலார் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: உண்மை சொல்ல வந்தனன் வள்ளலார். மருவி எனை ஆட்கொண்டு மகனாக்கி அழியா வரம் தந்த மெய்த்தந்தையே வள்ளலார். அனாதி இயற்கை உண்மை கடவுளைக் கண்டு மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு பெற்று ஊன்றிய வேதம் தந்த திருவருட்பிரகாச வள்ளலைக் கண்ட நாமா தோன்றிய வேதங்களையும் உலகறி வேதங்களையும் போற்றி எல்லாம் ஒன்று என பிதற்றுகின்றோம். ஜாதி சமய மத வேதங்கள் அனைத்தும் மாயத் திரைகள் எனவும் அதனால் பெற இருப்பது ஒன்றும் இல்லை என்றும் அதனை பற்ற வேண்டாம் என்றும் திரைகளான வேதங்களையும் திரை அற்ற உண்மையையும் கண்டோம். பித்தாடு மாயைக்கு மேலே சுத்த பிரம்ம வெளியில் பேரருளாலே சித்தாடுகின்றது பாரீர் திருநடன ஜோதி. உண்மை சொல்ல வந்தனன் வள்ளலார். உண்மை சொல்ல வந்தனன் என்றமையால் முன்னம் வந்தவர்கள் உண்மையை சொல்லவில்லை என அறிகிறோம். திரைகள் ஏழும் நாம் நம்மில் திறந்து காண வேண்டும். திறந்து காட்டுவதை காண்பது அல்ல, காணும் வரை கண்டு செல்லுங்கள். ஏன் சத்திய ஞான சபையை பூட்டச் சொன்னார்கள்? ஆதியில் ஓர் வல்லவன் பூட்டினான். அவன் பூட்டின பூட்டை யாரும் திறக்கவில்லை. ஜீவகாருண்யம் எனும் திறவுகோலை அருட்ஜோதி ஆண்டவர் எனக்கு தந்தார். நான் திறந்தேன். நீங்களும் ஜீவகாருண்யம் எனும் திறவுகோலை பெற்று திறவுங்கள் என்பதை விளக்கவே பூட்டச் சொன்னார்கள். திறந்து காட்டிய வண்ணம் திறந்து பாருங்கள். தோன்றிய வேதங்களால் பூட்டிய பூட்டை ஊன்றிய வேதத்தால் திறவுங்கள். சுத்த சன்மார்க்கத்தால் அல்லாது வேறு எந்த மார்க்கத்தாலும் திறக்க முடியாது. விளக்கம், ஒழுக்கம், இரக்கமே தனிப்பெரும் கருணை அருளை பெற முடியும். இரக்கத்தின் பெருமையை இதனால்
அறிக. விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.